ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான சங்கரா மீன் போட்டு மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாங்காய் போட்டு வச்ச மீன் குழம்பு இதோட சங்கரா மீன் வறுத்து அதோட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நான் வந்து 1/4 கிலோ சங்கரா மீன் வச்சு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போறேன். இப்போ வந்து அதுக்கு ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க. ஒரு 3 துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு 3 பீஸ். 2 துண்டு பூண்டு போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. மறக்காம சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜார்ல நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் கசக்கும், அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெந்தயம் பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சாச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனா அரைக்கும் போது கண்டிப்பா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வதங்கட்டும். இப்போ அரைச்சு வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதுலயே ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லி 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மசாலா வாசனை போகட்டும். ஒரு லெமன் சைஸ்ல எலும்பு புளி வந்து ஊற வச்சிருக்கேன். அந்த ஊற வச்சதை கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஊத்திக்கலாம். உங்களுக்கு ஏத்த புளியை வந்து நீங்க வந்து ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க. மீனுக்கு ஏத்த புளி போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்ச மிக்ஸி தண்ணியும் அதுல ஊத்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ
குட்டி குட்டியா தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம மாங்காய் போட போறோம், புளியும் போட்டிருக்கோம், ரொம்ப புளி போயிடக்கூடாது. அதனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியா நறுக்கி அதுல போட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ சங்கரா மீன் வந்து போட்டுடலாம். மீன் வந்து மாங்காய் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே மாங்காவையும் போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப கிளறாதீங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்ல வச்சிருங்க. மாங்காவும் மீனும் ஒன்னா வெந்துடும். 10 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்ல வச்சு இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா மேல எண்ணெய்லாம் மிதந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மெதுவா கிளறி கொடுங்க. மீன் நல்லா வெந்திருக்கு. மாங்காய் பார்க்கலாம். பாருங்க, மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு பவுலுக்கு இப்போ மீன் குழம்பு மாத்தியாச்சு. சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு விட நாளைக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.